ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. அண்மையில் டெல்லியில் நடந்த துரதிர்ஷ்டவசமான குண்டுவெடிப்பு சம்பவம் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் அதிர்வு குறையும் முன்பே இந்தியா தனது ராஜதந்திர மற்றும் இராணுவ பதிலடியை தொடங்க தயாரானது. இந்த முறை இந்தியா தனியாக இல்லை. நட்பு நாடான இஸ்ரேலுடன் கைகோர்த்த இந்தியா தனது எதிரிகளுக்கு தெளிவான செய்தியை விடுக்கிறது. இன்று நாம் இந்த இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கிடையிலான தனிப்பட்ட நட்பு எப்படி ஒரு செயல்பாட்டு கூட்டணியாக, அதாவது ஆபரேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி போரின் விதிகளை மாற்றும் அதிநவீன ஆயுதங்களை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளது என்பதை பார்க்கப் போகிறோம். சர்வதேச அரசியலில் தலைவர்களின் தனிப்பட்ட உறவு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இராணுவ உறவின் அடித்தளமாக அமைந்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு அவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட மிகவும் நம்பகமான நட்புறவுதான். இவர்களின் நட்பு வெறும் சம்பிரதாயமான கைகுலுக்கல்களுக்கு அப்பால் ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஒரு இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்டபோது நதன்யாகு அவர்கள் காட்டிய தனிப்பட்ட வரவேற்பு இந்த நட்பின் தொடக்கம். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இரு தலைவர்களுக்கும் உள்ள உறுதியான பார்வை இந்த நட்பை வலுப்படுத்தியது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்தபோது பிரதமர் மோடி அவர்கள் இந்திய மக்கள் இஸ்ரேலுடன் உறுதியாக நிற்கிறார்கள் என்று பகிரங்கமாக அறிவித்ததை உலகம் மறக்காது. இந்த தனிப்பட்ட நட்பின் மூலமே முக்கியமான தொழில்நுட்பங்களை உடனடியாக பெறுவதற்கும் எதிர்த்தாக்குதல் திட்டங்களை வகுப்பதற்கும் விரைவான முடிவுகளை எடுக்க முடிந்தது. டெல்லியில் தாக்குதல் நடந்தபோது இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு அவர்கள் உடனடியாக ஆதரவு தெரிவித்தது வெறும் ராஜதந்திர அறிக்கை மட்டுமல்ல, அது செயல்பாட்டு கூட்டணிக்கு தயாராக இருப்பதற்கான அறிகுறி. தாக்குதலுக்குப் பிறகு இந்திய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவின் உயர்நிலை பிரதிநிதிகள் ஒன்று இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் நோக்கம் 3. 1. தாக்குதல் குறித்த அதிநவீன உளவுத்துறை தகவல்களை உடனடியாக பெறுவது. 2. எதிரிகளின் மின்னணு போர் தந்திரங்களை எதிர்கொள்வதற்கான உதவிகளை கோடுவது. 3. அதிநவீன ஆயுதங்களை விரைவாக பெறுவதற்கான வழிமுறைகளை இறுதி செய்வது. இஸ்ரேலின் மொசாட் போன்ற திறமையான உளவுத்துறை அமைப்புகளின் உடனடி தரவு பகிர்வு இந்த சதித்திட்டத்தின் டிஜிட்டல் தடயங்களை கண்டறிய இந்தியாவுக்கு பெரும் பலமாக அமைந்தது. இந்த ஆபரேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியா பதிலடி கொடுக்கும் நிலையில் இருந்து மாறி எதிரிகளை அவர்களின் எல்லைகளுக்குள்ளேயே எதிர்கொள்ளும் திறனை பெற உதவியுள்ளது. இப்போது இந்த கூட்டணியின் விளைவாக இந்திய பாதுகாப்பு கிடங்கில் சேரவிருக்கும் போரின் விதிகளை மாற்றக்கூடிய 2 அதிநவீன ஆயுத ஏவுகணைகளை பற்றி பார்ப்போம். IAEAயின் லோரா பாலிஸ்டிக் ஏவுகணை. இது வான்வழியாக ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை. அதாவது இந்திய போர் விமானங்கள் எதிரி எல்லைக்குள் நுழையாமலே சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மிக துல்லியமாக இலக்கை தாக்கலாம். எதிரி நாடுகளின் ரகசிய தளங்கள், நிலத்தடி பதுங்கு குழிகள், கட்டளை மையங்கள் போன்ற முக்கிய இலக்குகளை இது நொடிபொழுதில் அழிக்கும் திறன் கொண்டது. ராஃபேலோட ஐஸ் பிரேக்கர் க்ரூஸ் மிசைல். இதோட தாக்குதல் ரேஞ்ச் 300 கிலோமீட்டர். இது நிலத்தில் உள்ள இலக்குகள் மட்டுமல்லாமல் கடலில் நகரும் பெரிய போர்க்கப்பல்கள் உள்ளிட்டவற்றை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. மல்டி மிஷன் திறன். இது இலக்கை நெருங்கும்போது சுழலும் முறையை பயன்படுத்தலாம். மேலும் எதிரியின் ராடார்களின் கண்களில் படாமல் ஸ்டெல்த் டெக்னாலஜியில் பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. 60% மேக் இன் இண்டியா. இந்த கொள்முதல்களின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது வெறும் இறக்குமதி அல்ல. இந்த ஏவுகணைகளின் உற்பத்தியில் 60% வரை உள்ளூர் மயமாக்கல் செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தனது தொழில்நுட்பங்களை இந்தியாவுடன் பகிர்வதன் மூலம் இந்தியா தனது ஆத்ம நிர்பார் பாரத் இலக்கை அடைவதோடு தற்சார்பு நிலையையும் உறுதி செய்கிறது. நண்பர்களே, எதிரிகள் நமது GPS சிஸ்டத்தை ஜாம் செய்ய முயற்சித்தால் நமது ஸ்மார்ட் கூண்டுகள் வெறும் டம்மியாக விழும் என்ற அச்சத்தை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த கூட்டணி அந்த அச்சுறுத்தலை முழுமையாக முறியடிக்கிறது. முதல் சவால். போர் தொடங்கும்போது எதிரியின் முதல் வேலையாக நமது ஏவுகணைகள் பயன்படுத்தும் GPS அமைப்பை ஜாம் செய்வதுதான். அதற்கான தீர்வு இந்தியா இஸ்ரேலுடன் கையெழுத்திட்ட புதிய ஒப்பந்தம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தியது. இதன் சிறப்பு என்னவென்றால் GPS இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணை தனது இலக்கை துல்லியமாக நோக்கி சென்று 1 இன்ச் கூட தவறவிடாமல் தாக்கும் திறன் கொண்டது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அமைப்பு. இந்த ஏவுகணைகள் வெறுமனே பறப்பதில்லை, அவை எதிரியின் ராடார் சிக்னல்களை குழப்பும். எதிரிகள் நமது ஏவுகணைகளை ஜாம் செய்ய முயற்சித்தால் இந்த ECCM தொழில்நுட்பம் ஜாமிங் சிக்னல்களை உடனடியாக கண்டறிந்து ஏவுகணையின் வழிகாட்டுதல் அமைப்பை மாற்றி அமைத்து இலக்கை நோக்கி செல்ல வைக்கும். அதாவது எதிரிகள் சிக்னல் தடைகளை உருவாக்கினால் இந்த ஏவுகணை அதற்குள் புகுந்து இலக்கை தாக்கும்.
ரேஃபேல் அண்ட் மிக்-29Kயில் ஒருங்கிணைப்பு. இந்த அதிநவீன ஜிபிஎஸ் டினைட் தொழில்நுட்பம் இப்போது இந்திய விமானப்படையில் உள்ள கொடிய போர் விமானங்களான ராஃபேல் அண்ட் மிக்-29K விமானங்களுக்கு வரவுள்ளது. இந்த விமானங்கள் இனி வானில் கண்ணுக்கு தெரியாத ட்ரோன்களைப் போல மாறிவிடும். சீனாவின் ஜாமிங் அகங்காரம் இந்த தொழில்நுட்பத்தால் முறியடிக்கப்பட உள்ளது. நண்பர்களே, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த வியூக கூட்டணி வெறும் இராணுவ உறவு மட்டுமல்ல, இது தேச பாதுகாப்பிலும் பயங்கரவாத ஒழிப்பிலும் பொதுவான இலக்குகளைக் கொண்ட இரண்டு துணிச்சலான ஜனநாயக நாடுகளின் பிரதிபலிப்பு. பிரதமர் மோடி மற்றும் நதன்யாகு அவர்களின் தனிப்பட்ட நட்பின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த ஆபரேஷனல் கூட்டணி இந்தியாவுக்கு அதிநவீன ஆயுதங்களையும் போரின் விதிகளை மாற்றும் தொழில்நுட்பத்தையும் உடனடியாக பகிரப்படும் உளவுத்துறையையும் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியா இனி தாக்குதல் செய்பவர்களை வெறும் கண்டனம் செய்வதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு அவர்களின் எல்லைகளுக்குள்ளேயே பாடம் கற்பிக்கும் திறனை பெற்றுள்ளது. இந்தியா இப்போது சக்தி வாய்ந்து நிற்கிறது. அதனுடன் இஸ்ரேலும் ஒத்துழைக்கிறது. இனி இந்திய எதிரிகளுக்கு இந்த சக்தி வாய்ந்த கூட்டணி கனவிலும் பயத்தை உருவாக்கும். உங்கள் கருத்து என்ன? இந்தியா இஸ்ரேல் இந்த புதிய மற்றும் சிறந்த நட்பு நமது எதிரிகளை அவர்களின் எல்லைகளிலேயே வைத்திருக்க போதுமானதா? கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.